குறள் எண் 786 குறள். முகநக நட்பது நட்பு அன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. இந்த குறள்ல வள்ளுவர் உண்மையான நட்பு எது அப்படின்றத குறிப்பிடுறாரு. முகநக நட்பது அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முகம் அப்படின்றது ஒரு புறத்துறுப்பு. புறத்துறுப்பு அப்படின்னா, புறம் அப்படின்னா வெளியில் தெரிவது. கை கால் போன்று முகமும் ஒரு வெளியிலே தெரியக்கூடிய ஒரு உறுப்பு. அப்போ இந்த புறத்துறுப்பு ஆகிய முகத்தில் சிரித்து மகிழ்வை வெளிப்படுத்துவது நட்பு கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு வள்ளுவர். அப்போ எது உண்மையான நட்பு? நெஞ்சத்து அகம் அப்படின்னா உள் நெஞ்சம். நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. இப்போ அகத்துறுப்பு, அகம்னா உள்ளே, அகத்துறுப்பு ஆகிய மனம், மனம் மகிழ்வதே உண்மையான நட்பு என்கிறார் வள்ளுவர். இப்போ முதல்ல நம்ம நண்பரை பார்க்குறோன்னா, நமக்கு உள்ள நம்ம மனசுல ஒரு மகிழ்ச்சி வரணும். அந்த மனசுல மகிழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் அது முகத்துல தெரியணும். முதல்ல மனசுல வரணும், அப்புறம் அது முகத்துல தெரியணும். இப்படிதான் ஒரு நல்ல நட்பு இருக்கணும். அதை விட்டுட்டு மனசுல வேற ஏதோ ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டு முகத்துல மட்டும் நல்லவன் போல சிரித்து நட்பு கொள்வது நட்பு கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் இந்த குறளின் மூலமா மனமும் முகமும் ஒரு சேர மலர்வதே நட்பு அப்படின்னு சொல்றார். வெறும் முகத்துல மட்டும் சிரித்து நட்பு கொள்வது உண்மையான நட்பு கிடையாது. இருமனமும் பொருந்தி இருமனமும் மகிழ்ந்து பின்பு முகமும் மலர்வதே உண்மையான நட்பு அப்படின்ட்டு வள்ளுவர் குறிப்பிடுறார்.